இட்லி கடை படத்துலேருந்து அஃபிஷியல் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் டைரக்ஷனில் தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், பிரகாஷ்ராஜ், அருண் விஜய் இந்த படத்தை லீடாக நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் ஒரு அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது. மிராய் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல 27.20 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். ஃபைனலாக இந்த படம் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் தான் சிஎம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திபா டைரக்ஷன் பண்ணி அவரே லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் ஹோம் பவுண்ட். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 26 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. பியூட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 கிராண்டாக தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகும். காந்தாரா சாப்டர் 1 படத்தோட அப்போ அஃபிஷியல் ஐமேக்ஸ் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 சாயந்தரம் 9:30 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி லீடாக நடிக்கிறாங்க. படம் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது. தண்டகாரண்யம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நியூ போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், கலையரசன் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர செப்டம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் கார்மேனி செல்வம். இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவன் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் தீபாவளிக்கு தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. பிக் பாஸோட சீசன் 9 பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 5 ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி இதையும் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 ஜிடிவியில் ப்ரீமியர் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் நோவா. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவியான மெட்டர்லைஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை இன்றைக்கி ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் ஆயிருக்கு. சையாரா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.